துறை அமைச்சர் திரு டி சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசும்பொழுது நண்பர் சொன்னார், புத்தகங்கள் தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும், அந்த புத்தகங்கள் தான் உங்கள் எல்லாரையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். புத்தகத்தை படிக்கிறதுக்கு மேபி போதிய நேரம் இல்லாத என்னை போன்ற ஆட்களுக்கு, இல்லை பொறுமை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தகத்தை படிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறதுனால நானும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ சொற்பொழிவு ஆற்றுன்னு சொன்னாங்க. அந்த சொற்பொழிவு ஆற்ற அளவுக்குலாம் அவர் அளவுக்குலாம் நமக்கு இந்த கவிஞர் கிட்டத்தட்ட டி ராஜேந்திரன் ஐயா படத்தில் வர மாதிரி நிறைய அந்த பட்டியலிடுற மாதிரி அவரை அழைச்சாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கு. இந்த பள்ளி பருவங்கள்லேருந்து புத்தகத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். அதுவும் இந்த புதிதாக வாங்கக்கூடிய புத்தகங்கள் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். பள்ளி காலத்திலிருந்து எந்த அளவிற்கு நமக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஈர்க்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பட் எந்த புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், யாருடைய எழுத்துக்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், யாருடைய புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், எதன் பாதையில் நடக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம் இளம் வயதிலிருந்தே கற்கக்கூடிய இந்த புத்தக கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல எனக்கு நிறைய பேர் புத்தகங்கள்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் வரும். நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த சால்வையெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்னை பார்க்க வரும்போது யாரும் பொன்னாடைகள், இந்த பூங்கொத்துகள், இந்த பரிசு பொருட்கள்லாம் என்னை பார்க்கும்போது வாங்கிட்டு வராதிங்க. தயவு செஞ்சு 4 புத்தகத்தை யாரும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த புத்தகத்தை நானும் என்னோட நேரம் கிடைக்கும்போது படிக்க முடியும். அதே போல் எத்தனையோ பேர் புத்தகம் வாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு புத்தகம் வாங்கக்கூடிய நிலையில் இறைவன் நம்மளை வச்சிருக்கிறாரு, நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை வச்சிருக்கிறாங்க. நம்ம இது போல் ஒரு புத்தக திறப்பு விழாவுக்கு வரோம், புத்தகங்கள் வாங்குகிறோம். ஆனால் எத்தனையோ இடங்களில் இன்னும் புத்தகங்களை வாங்கி படிக்கணும்னு ஆசையோடு அதை வாங்குவதற்கான பணம் இல்லாமல் எத்தனையோ கிராமப்புற மக்கள், கிராமப்புற மாணவர்கள், குழந்தைகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த சால்வைகளை, பரிசு பொருட்களை, பூங்கொத்துகளை இதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு புத்தகங்களாக பரிசாக கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் அது போன்ற யாரோ ஒருவருக்கு போயிட்டு நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய வகையில் சேரும் அப்படிங்கிறத இந்த புத்தக திருவிழாவில் முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மிகுந்த அன்போட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். உள்ளங்கையிலேயே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. பட் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத போன்ற நிறைய புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும். இது போன்ற பல புத்தகங்களை மாணவர்களிடமும் இந்த இளைஞர்களிடமும்